வணக்கம் நண்பர்களே! இன்று மார்கழி 3ஆம் நாள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 3வது பாடல் மற்றும் அதன் பொருளைக் காணலாம். திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்கக் குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்தவர் யாரு அப்படின்னா, திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியின் கர்வத்தை அழித்து அவருக்கு மோட்சம் கொடுப்பாங்க. 3வது அடியை அவர் தலையிலும், முதல் 2 அடியை விண்ணையும் மண்ணையும் அளப்பாங்க. இதுலதான் உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட திருமாலுடைய புகழை நாம் பாடி இந்த பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா தீங்கின்றி திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடு கயலுகள. தீங்கின்றி திங்கள் மும்மாரி அப்படின்னா, திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும், மும்மாரி என்பது 3 முறை மழை பெய்யும் அப்படின்னு. அதாவது வயலுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படாதவாறு அளவான மழை மாதம் 3 முறை பெய்து, அப்படி மழை பெய்ததுனால ஓங்கு பெருஞ்செந்நெல் சிகப்பு நிற நெற்கதிர்கள் எல்லாம் ரொம்ப உயரமா வளர்ந்துருக்குமாமா. அந்த வயல்களுக்கு இடையில மீன்கள் குதித்து துள்ளி விளையாடும் அப்படின்னு சொல்றாங்க. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி அப்படிங்கிற வரிகள்ல நம்ம அந்த மாடு கிட்ட பால் கறக்கறதுக்கு போய் ரொம்ப எல்லாம் அந்த மடியை பிடிச்சு இழுத்து பால் கறக்கணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காதாமா. நம்ம அருகில போய் அந்த குடத்தை வச்சோம்னாலே அதன் மடியிலிருந்து பால் சொரியும். வள்ளல் மாதிரி நமக்கு பாலை அள்ளி அள்ளி தரக்கூடியதுதான் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான பசுக்களையும், தேன் நிரம்பி வழியக்கூடிய பூக்களையும், மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய வயல்களையும், மிக உயரமான நெற்கதிர்களையும், மாதம் 3 முறை மழை பெய்யக்கூடிய அந்த காலநிலையும் கொண்ட ஒரு அழகிய தேசமாக தான் நம்முடைய தேசம் விளங்கும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு திருமால் அருளுவார். அவருடைய இந்த புகழை பாடினால் நீங்காத செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. திருவெம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் அனந்தன் அமுதனென்றே உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோர் அறியோமே. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னா, முத்து பற்களை போன்று, முத்தை போன்று வெண்மையான பற்களை உடைய அழகான பெண்ணே, எப்பவுமே இந்த மாதிரி மார்கழி நோன்பு அப்ப நாங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எதிரில நிப்பையே சிவனை அத்தன் அனந்தன் அமுதன் அப்படின்னு புகழ்ந்து பாடக்கூடிய நீ, தித்திக்க தித்திக்க அவன் புகழை பேசக்கூடிய நீ இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கியா, உன் கதவை திற அப்படின்னு தோழிகள் கூப்பிடுறாங்க. அதற்கு தூங்கி கொண்டிருந்த தோழி எழுந்து சொல்றாங்க, பத்துடையீர் ஈசன் பழ அடையீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தார் கொண்டார் பொல்லாதே. பத்துடையீர் அப்படிங்கிறது சிவன் மேல பக்தர்கள் கொண்டிருக்கக்கூடிய நற்பண்புகள். அதாவது ருத்ராட்சம் அணிதல், திருநீர் அணிதல், அப்புறம் சிவனடியார் உதவுதல், சிவத்தொண்டு செய்தல், அப்புறம் உழவார பணி செய்தல், அந்த மாதிரியான 10 சிறந்த நற்குணங்கள், சிவனடியார்களுக்கான நற்குணங்கள் உடையவர்களே. நீங்க பழம்பெரும் சிவனடியார்கள், உங்களுக்கு இந்த விரதம் இருந்தெல்லாம் பழக்கம் இருக்கும். நான் இப்பதான் புதிதா இந்த விரதம் ஆரம்பிக்கிறேன். என்ன தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு தோழி சொல்றாங்க. அதற்கு இதற்கு முன்னால் விரதம் இருந்த பெண்கள் சொல்றாங்க,
எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. எனக்கு உன்னுடைய சிவன் மீதான தூய்மையான அன்பை தெரியும். தூய்மையான அன்புடைய ஒருத்தவரால் மட்டும்தான் சிவனை பாட முடியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் நேரமா எழுந்து அந்த சிவனை பாடு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அவனுடைய அருளை பெறதான் உன்னை அழைக்கிறோம் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. மீண்டும் நாளை திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 4வது பாடல் மற்றும் பொருளை காணலாம். இது போன்ற பதிவுக்கு நிவியின் தமிழ் இனிது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.